மாநில சுயாட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருளாதார ரீதியாக நம்மளுடைய தன்னாட்சியை விட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு ஒருத்தர். யார் இவர், ஏன் அப்படி சொல்கிறார் பார்த்துருவோம் வாங்க. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் தான். இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே ஒன்றிய அரசுக்கிட்ட சண்டை போட்டு கேட்டால் மாநில சுய ஆட்சின்னு சொல்கிறோம். ஆனால் அவங்கக்கிட்ட இருந்தால் நிதி வாங்கி நம்ம ஆட்சி நடத்தணுன்றதை மறந்து நிதி தன்னாட்சின்ற ஒரு கொள்கையை அவங்க மறந்துட்டாங்க திமுக ஆட்சியில் அப்படின்ற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு ஜெயக்குமார் அவர்கள். அதாவது வாய்ச்சொல்லில் வீரர், வாய்ச்சொல்லில் வீரர் அடின்னுவாங்க இல்லையா, அதுபோல் வாய்ச்சொல்ல வீரர். மாநில சுயாட்சின்னு சொல்லிட்டு ஒரு நிதி தன்னாட்சியை 17 வருஷம் கோட்டை விட்டாங்க. நிதி தன்னாட்சியை மேம்படுத்துறதுக்கு அந்த காலகட்டத்திலே ஒரு 17 வருஷம் முயற்சி பண்ணியிருந்தா நமக்கு இன்றைக்கும் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து கரெக்டாக அந்த மாநிலத்துக்குரிய அந்த நிதிகள் கிடைச்சிருக்கும். ஆனால் 17 வருஷம் கோட்டை விட்டாங்க. இப்போ பிள்ளை பாசம், அதாவது வெள்ளுடை வேந்தர்னு நம்ம சார் பிட்டி தியாகராஜரை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் வெண்குடை வேந்தரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நவீன வெண்குடை வேந்தர்னா நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வெண்குடை வேந்தரா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களில் இன்னைக்கு பார்க்கப்படுறாரு. அதுக்கு அடுத்ததா இப்போ பாஜகவோட அதிமுக கூட்டணியில் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வாரிசை காப்பாத்ததா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுதே அப்படின்ற கேள்விக்கு ஜெயக்குமார் அவர்கள் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, திமுகவை இப்போ டார்கெட் பண்ணி இடி ரைட்லாம் போய் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்கள் தேவையில்லாமல் டைவெர்ட் பண்ணுற வேலையை பார்க்கக்கூடாது. நீங்கள் இப்போ டார்கெட் பண்ண வேண்டியதார திமுக, தேவையில்லாமல் எந்த பக்கம் ஏன் கேமராவை திருப்புறீங்க அப்படின்ற லெவலுக்கு சாக்காகி ரியாக்ட் பண்ணியிருக்காரு ஜெயக்குமார் அவர்கள். இல்லை, இப்போ அது ஏற்கனவே பொதுச் செயலாளர் பொறுத்தவரையில் தெளிவான விளக்கம் கொடுத்துட்டாரு. எனவே அதையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ண வேணாம். வாட் இஸ் தி கரண்ட் சிச்சுவேஷன்? இப்போ என்ன நிலைமை, நீங்கள் அதை நீங்கள் பார்க்கணும். இப்போதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் செஞ்சுட்டு முழு பூசணிக்காயும் சோத்தில் மறைச்சிட்டு கடப்பா சுக்கு கசாயம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு செரிச்சிடுச்சு, சுக்கு கசாயம் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி அவருடைய அந்த ஒரு நிலைமை இருக்கும்போது நாட்டில் அதை பற்றி பேசுங்க. எனவே அதை ஏற்கனவே அவர் விளக்கம் கொடுத்த நிலையில் இப்போ இருக்கிறது இப்போ இது இப்போ ஒரு திசை திருப்புற வேலை தயவுசெய்து பத்திரிகையால் செய்ய வேணாம்.